காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த தோல்விங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ ரன் அடித்து தோற்றுருக்குது. உண்மையாக இந்திய அணியை பார்த்தா அச்சமாக தாங்க இருக்குது. உலகில் மிகவும் ஆபத்தான அணி, தலை சிறந்த அணி இந்தியா தான். எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்தியா எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு படு தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் தோல்விக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட தலைமை பயிற்சியாளர், முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சொல்லாங்க டேனியல் சாமி பார்த்தீங்கன்னா அதிரடியாக புலம்பி தள்ளியிருக்காரு. தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினாரையாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேனியல் சாமி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்த்தா அச்சமாக தாங்க இருக்குது. இந்த ரன் இப்படி சேஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரத்துக்கு இன்னும் எனக்கு 2 வாரம் ஆகும் போல இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு போராடணும், அந்தளவுக்கு கஷ்டப்பட்டோம். பட் நாங்கள் போராட்டத்துக்கான எங்களுக்கு பலன் அளிக்கலை. கண்டிப்பாக இந்தியா கிட்ட வரும்போது நாங்கள் ரொம்ப ஒரு கவனத்தோடு தான் வந்தோம். நல்லா பிளான் பண்ணோம், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணோம். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் உனக்கு ஸ்கோர் அடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிச்சுக்கு நாங்கள் ஏன் பண்ணது 230 240 ரன் கேம் பண்ணோம். பட் 200க்குள்ளே போயிருக்குது. இருந்தாலும் எங்கள் அணி வீரர்கள் நல்லா போலிங் பேட்டிங் பண்ணாங்க. எங்கள் அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கல, நல்லா போராடினாங்க. அவங்கள தலைமை பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே கட்டத்தில் இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க கோப்பை வெல்றதுக்கு. ஏன்னா கோப்பை வெல்றதுக்கான தகுதி எல்லாமே இந்திய அணிக்கு இருக்குது. நல்ல ஒரு டீமாக இருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. எல்லாமே அதுதான் முக்கியம். இருந்தாலும் பரவாயில்லன்னு அடுத்த வேர்ல்டு கப்பில் நாங்கள் நல்ல கம்பேக் கொடுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் சாமி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷையா நல்லா ஒரு எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக பேசினாருன்னு சொல்லாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னார், நமக்கு வாழ்த்துக்கள் சொன்னார். நல்ல ஒரு மேன், ஒரு நல்ல ஜென்டில்மேன் சொல்லாங்க டேனியல் சாமி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் லாஸ்ட்டு 2016 ஃபைனலில் வந்து செமிஃபைனலில் நம்மளை வீழ்த்தினாங்க. இப்போ அதே போல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை. அந்தளவுக்கு தரமான சம்பவம் செஞ்சுருக்காங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அணியோட எப்படி சொல்கிறது பேட்டிங் லைனப் செம்மையாக வந்துச்சுங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்துட்டார், அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச் 50. இன்னும் நம்ம இருக்கிறது 2 போட்டி. அந்த 2 போட்டியில் இந்திய அணி தரமான சம்பவம் செஞ்சாலே போதும், கோப்பை வென்றுவாங்க. அதனால் பொறுத்தது பார்க்கலாங்க. இந்திய அணி செமிஃபைனலில் இங்கிலாண்டை எதிர்கொள்கிறாங்க, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி நியூசிலாண்டை எதிர்கொள்கிறாங்க. இன்னொரு செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2. அதனால் ஒரு செமிஃபைனல் ஒரு எப்படி சொல்கிறது இங்கிலாந்து போன்ற நல்ல டீம் வராங்க, கண்டிப்பாக அடித்து நம்ம போனோங்க. ஏன்னா இது வான்கடி மைதானத்தில் நடக்குது. மும்பை இந்தியன்ஸோட ஃபேவரட் டவுன். மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் நிறைய பேர் நம்ம டீமில் இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் நமக்கு நல்லாவே இருக்குது. பொறுத்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வி குறித்து டேனியல் சாமி பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.